உங்களுடைய வாழ்க்கையிலே வந்த ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சுன்றதை உங்க பிள்ளைகளுக்கு தயவு செய்து நீங்க சொல்லிருங்க. நான் அடிக்கடி பிள்ளைகளை கூப்பிட்டு வெளியே போறேன்னாலே நான் உன்னிடத்துல சொல்லிடுவேன், டேய் இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்ததுடா, ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சது நிமித்தம் கொடுத்ததுடா, நம்மளை சாப்பிட வைக்கிறாரா, இது கர்த்தர் கொடுத்த பணத்துல சாப்பிட்றான்டா, கர்த்தர் கொடுத்ததுடா, இந்த ட்ரெஸ் கர்த்தர் கொடுத்ததுடா, இந்த பொருள் கர்த்தர் கொடுத்ததுடா. நான் அடிக்கடி அவனிடத்துல பேசுவேன். உங்க அப்பா ஒன்றும் இல்லாதவர், உங்க அப்பா ஒரு பிச்சைக்கார குடும்பத்தில் பிறந்தவர், உங்க அப்பாவுக்கு வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லை, உங்க அப்பா படிப்பறிவு இல்லாதவர், உங்க அப்பாவுக்கு திறமைகள் எதுவுமே இல்லை. ஆனா உங்க அப்பாவுக்கு இப்போ கொடுத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதம் ஆண்டவர் மட்டும்தான்டா கொடுத்தாரு. அதற்கு நான் உழைத்த உழைப்பு, அதற்காய் பட்ட பிரயாசம், அதற்காக நின்ற முழங்கால்கள் அடிக்கடி இதான். அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளுக்கு தயவு செய்து உங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறதை நினைச்சு நீங்க வேண்டான்னு நினைக்காதீங்க. அவன் உழைக்கட்டும், சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை சொல்லி கொடுத்து உங்களுக்கு 1000 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் இந்த செய்தியை கொடுக்கும்போது நீங்க கவலைப்பட்டிருக்கலாம், என் பிள்ளை மட்டும் ரொம்ப கஷ்டப்பட தனியாக உட்காந்து கஷ்டப்படட்டும்பா, கொஞ்சம் அவன் அதெல்லாம் உலகம் எது அப்படின்னு கத்துக்க வேண்டாமா? கஷ்டம்னா ₹1 சம்பாதிக்கிறது இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அப்பதான் அந்த ₹1 அருமை அவனுக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பணத்தினுடைய அருமையை தெரியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நான் ஒன்னு சொல்லுவேன், பணத்தினுடைய அருமை தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் கஷ்டம்னா என்னன்னே தெரியாது அவனுக்கு. கஷ்டம்னு என்னன்னே அந்த பணத்தினுடைய கஷ்டத்தை அவங்க தகப்பனார் தாயார் அவங்க காமிக்கவே இல்லை. அதனால நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு ஊதாரித்தனமாய் பணத்தை செலவு செய்கிறார்கள். அவங்களுக்கு அது ஜாலியா இருக்குது, அவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்குது. இல்ல. நம்பர் 2, 2வது ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்த்தனா அப்படின்னா, தன்னுடைய கஷ்டத்தை அந்த கடினமான காரியத்தை அவன் தலை மேல வச்சு, நீ ஜெயிச்சு. நீங்களே நான் சொல்றேன், நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஓடணும். அம்மா ஐயா, நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஓடணும், நீங்க சம்பாதிக்கணும், நீங்க சும்மா இருக்க முடியாது. ஆனா அதே நேரத்தில் என் பிள்ளைய உட்கார வச்சு நான் சோறு போடணும்னு நினைக்கிறீங்கல்ல, அது தப்பு. என் பிள்ளைய ராஜாவா வச்சுட்டு நான் சோறு போடணும்னு நினைக்கிறீங்க, எல்லா தப்பு. உங்க பிள்ளைய அவன் செஞ்சு அவன் முன்னேறும். அதுதான் சில நேரத்தில் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். ஹல்லேலூயா.